காலைக்கதிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே நான் அனுராஜ், என்னுடன் இணைந்திருப்பவர் காலைக்கதிர் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. அரசியல் பரபரப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலில் அரசியல் அதுல தெளிவா இருக்கணும். அரசியல் பரபரப்பு என்ன அரசியல் கட்சி எல்லாம் தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனாலும் இந்த என்ன சொல்றது, அரைஜமாவே திருப்பி அரைக்கிறது இல்லாட்டி ஒரு முதல் ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலைமையா, இல்லாட்டி வீரர்களுக்கு உலகத்துல ஒரு நடக்கிறது தெரியாதா, இல்லாட்டி மக்கள்கிட்ட பிரச்சனை தெரியாதுன்னு தெரியல. திரும்ப இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சின்ன இல்ல தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சின்ன டிஜி என்ற அந்த மெஸ்ஸம் இப்ப பார்த்தா அந்த தொடங்கின இடத்திலேயே திரும்ப வந்து நிக்கிற மாதிரி ஒரு கட்டம் இருக்குது. முதல் அப்படி தொடங்கினமான்றதை விடவும் அம்பலப்பட்டு திரும்ப அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிற மக்கள்கிட்ட அதுதான் ஆரம்பத்துல என்னத்தை சொல்லிச்சினமோ அதுக்கு சிவிக சிவஞானம் சரியாக மறுத்து சொல்லி இருந்த, ஆதாரபூர்வமாக மறுத்தெல்லாம் சொல்லி இருந்த பிறகும் திரும்ப அவர்கள் கடிதம் எழுதிக்குள்ள அதே மாதிரியான என்ன சொல்றது, உங்களுக்கு நித்திரையால இருக்கிறவன எழுப்பலாம், நடிக்கிறவன எழுப்பலாத மாதிரி உங்களுக்கு விளங்காதவனுக்கு விளங்கப்படுத்தலாம். உண்மை ஒரு கதாதூரம் போறதுக்கு போய் ஊரை சுத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த பொய்யை அவர்களே சொல்லி ஒருவேளை அவைக்கும் என்னது இந்த கமலஹாசன் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாரு, பேர் சரியா வரையில எனக்கு இப்ப. ஆனா நீங்க ஒரு பொய்ய சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சொன்ன பொய்ய நீங்களே நம்புறது. எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு பொய்ய சொல்லிட்டு அவரே அதை நம்பிடுவேன். தான் போய் அவர்தான் கிரியேட் பண்ணி சொல்லுவேன். ஆனா அவரே நம்புவேன். இல்ல அப்படி நடந்ததுதானே அந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு சொல்றது நீங்கள் தமிழரசு கட்சியில பேசி முடிவெடுத்தது, தமிழரசு கட்சியில இருக்கிறாங்கள விட வெளியில இருக்கிறாங்களுக்கு தெரியுது, உறுதியா தெரியுது. அவையில் தக்கட அறிக்கையில தூக்கி காட்டினா அப்புறம் கூட சரி, அது வரைக்கும் தான் விடுங்க. ஒரு தெரிஞ்சு எல்லாருமே வாய்மொழியாக தண்டி கொண்டிருந்தது. அண்மையில தான் சிவிக சிவஞானம் இதை நீங்கள் வேணும்னு சொன்னா ஒரிஜினலா கூட பார்க்கலாம். இதுல என்னன்னா, இதுல ரெண்டு நாடகத்தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்தினவங்க. எனக்கு இந்த ஒற்றுமை பற்றி பேசும் போதெல்லாம் பொங்கி எழ வேண்டி இருக்கிறதுக்கான காரணமே அதான். நான் உங்கள்ட்ட அது எக்ஸ்ட்ரா டென்ஷனா பார்க்கிறேன். என்னவா இருக்கிறதுன்னா, இந்த தலைவர்கள் பேசி நம்ம நேருக்கு நேர பேசும்போது வேற ஒரு வெர்ஷன் பேசணும், சரிதானே? அதுவே இந்த மாதிரியான ஒபிஷியலி கடிதங்களோ அல்லது விஷயங்களோ வரும்போது அது அவர்கள் என்ன பேசினார்களோ அதுக்கு தலைகீழானதா இருக்கும். உண்மைதான். இந்த கடிதத்திலேயே அவ என்ன திரும்பவும் சித்தார்த்தனாகட்டும், டெலோ செல்வமாகட்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்னும் வெளிப்படையா பேசல என்றாலும் கூட அவர்கள் சிவிகே சிவஞானத்தோட பேசினார்கள் என்று சொல்லப்படுற வெர்ஷன் இருக்குத்தானே, அதோட ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள் கடிதத்தில் எழுதுறது நேர்மாறானதா இருக்கு. அதுக்கு முதல் வரைக்கும் அவர்கள் நாங்கள் அந்நியோன்யமா இல்லாத செய்யத்தான் வேணும் என்ற மாதிரிதான் பேசினவங்க. அதனால நான் இவரை குனிய வச்சு குத்துறாங்க சொல்றது திருப்பி என்னதுக்குண்டா திரும்ப அப்படிதான் செய்யணும். இதேதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும் போதும் கூட அவர்கள் செய்து வந்தோம். கூட்டமைப்புக்குள்ள இருப்பினும் அங்க சம்பந்தர் சொல்ற கருத்துக்களுக்கு ஓமண்டு தலையாட்டுவினம் அல்லது எந்த கருத்தும் பேசாம இருந்து போட்டு வந்து பிறகு வெளியில வேற ஒரு விஷயத்த பேசுறேன். மௌனம் சம்மதம் தான். நீங்க ஒரு கூட்டத்துல இருந்து கொண்டு திருப்பி கதைக்காம இருந்துட்டு வந்தா அதை ஏற்றுக்கொள்றீங்க, விட்டுட்டு வெளியில வரும். இல்லாட்டி அட்லீஸ்ட் அங்க ஸ்ரீதரன் கட்சிக்குள்ள சில வேலைகள் செய்யறார், கட்சியில கூட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒத்து வராத முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டுக்குள்ள எப்படி நீங்க இருக்க முடியும்? இல்ல நான் சொல்ல ஸ்ரீதரன் அப்படியான சில சந்த டேபிள்ல இருந்தாலும் இல்ல நான் இதுக்கு எதிர்க்கிறேன் பதிவு செய்யுங்க சொல்லிட்டு வரேன், அது ஓரளவு பரவாயில்ல. இதோட ஒப்பிடும்போது அதுதான் சொல்றேன். அட்லீஸ்ட் கட்சிக்குள்ள இருக்கிற ஸ்ரீதரனுக்கு அந்த சரி அவர் பதிவு செய்யறாருன்னு வச்சுக்கோ. இது இங்க அப்படி இல்ல, இங்க நீங்கள் சொல்றான் சரி என்று சொல்லி கொண்டுட்டு பேசாம ஏதாவது ஒரு சொல்லுவேன்னா அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லணும்னா அதோட பேசாம விட்டுவேன். அப்படி என்ன அவர் சொன்ன பதில நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அர்த்தமா? சரிதானே, ஏற்றுக்கொண்டு பேசாம இருக்கிறீங்களா? சரி, அதுக்கு இணங்கித்தான் இல்ல. அப்ப என்ன அங்க நடக்கும்னா
அங்க இருக்கிறவர்களுடைய அறிக்கையிடல் எப்படியாக அமையும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாம் என்ற மாதிரிதான் எடுத்துக்கொள்ளும். ஆனா பிறகு வெளியில வந்து வேற ஒரு கதை சொல்றது நாங்கள் உடன்படையில இது சுமந்திரனும் அவரும் தான் சேர்ந்து செஞ்சது இதையேதான் தொடர்ந்து செய்து வருகிறோம். அது நான் நினைக்கிறேன் அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்த ஒரு முடிவெடுக்கணும், வெளியில வந்து அறிவிக்கணும், அடுத்த நாள் ஊடகங்கள்ல வருது, ஊடகங்கள்ல வரைக்கும் ஓரளவு மக்களோட ரியாக்ஷனும் ஊடகங்களோட எண்டினமாம் என்று சொல்லி சப்டைட்டில் போடைக்குள்ளேயே விளங்கிடும் குதர்க்கம் ரெண்டா இல்ல அது அவர்கள் தனியா முடிவெடுத்து சில நல்ல விஷயம் இப்படி ஒரு முடிவு எடுக்கத்தான் வேணும், நேற்றைய கூட்டம் சிறப்பாக அமைந்ததுன்னு சொன்னா நாங்கள் தான் சொல்லி முடிவெடுத்தேன் என்று சொல்லிடலாம். அந்த என்னவாக இருக்கட்டும். ஆனா இதுதான் தொடர்ந்து நடக்குது. இப்ப இந்த விஷயத்திலயும் அதே மாதிரிதான் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவஞானத்தோட பேசினதாக சொல்லப்படுற விஷயங்களுக்கும் இன்றைக்கு இவர்கள் எழுதியிருக்கிற விஷயங்களுக்கும் இடையில மிக பாரதூரமான வேறுபாடுகள் இருக்குது. சிவஞானத்தினுடைய வேர்ஷனின் படி அவர் சொல்கிறதன்படி நான் அவர்களிட்ட போய் தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளோட அதாவது இபிஆர்ல பிளொட்டெலோ இந்த மூன்றோடையும் பேசுறதுதான் என்னுடைய நோக்கம். அதன் அடிப்படையில நான் சுரேஷோட பேசி இருக்கிறேன் சொல்லி சித்தார்த்தனோடையும் உங்கள் 2 பேரோடையும் பேசினதுக்கு பிறகு செல்வத்திட்ட போய் பேச போறேன் தொலைபேசி மூலமாக இப்படி 2 பேரோடையும் பேசி இருக்கிறேன், அது பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றேன் என்று அவர் சொல்லி இருக்கு. இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பிறகு அவர்கள் திரும்ப என்ன சொல்லினோம்னா நீங்கள் அந்த உங்களுடைய அழைப்புல நேர்மையா இருக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னா நாங்கள் எங்களுடைய கூட்டணியோட பேசிட்டு சொல்றோம். இது மறைமுகமா என்ன அவர்களுடைய பதிலா இருக்குதுன்னா நீங்க திருப்பி கேட்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற பழைய நிலைக்கு நாங்கள் வரமாட்டோம், இத சொல்றதுக்கு தயாரில்லை. இல்ல அது நேரடியா சொல்ல வேண்டியது அது ஒரு கான்செப்ட். அது நீங்க சொல்றது உண்மையிலே அது ஒரு விஷயம். நாங்க கேட்கறது இது இப்ப நேற்றையான அறிக்கையிடல்ன்றது இது முதலே நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆகி வருது. அப்படி அதான் பிரச்சனையே அதான். ஓகே, அதேதான் திரும்ப எங்க 2023 தொடங்கின பிரச்சனை இன்னும் முடிஞ்ச வாடா இல்ல. சரிதானே? 2023 உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடங்க அதுக்கான அறிவித்தல் விடுக்கப்பட்ட போது ரணில் இந்த தேர்தலை நடத்த மாட்டாருன்னு நாங்கள் எல்லாரும் நம்பின போதும் சுமந்திரன் உட்பட பலர் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பலர் நடத்துவார் அப்படியும் நம்பின ஒரு காலத்துல இந்த பிரச்சனை தொடங்கினார். அதுக்கு முதல் தேர்தல்ல வடக்குல இருக்கக்கூடிய பெரும்பாலும் வடக்கு கிழக்கு 2 இடத்துலயுமே போட்டியிட்ட உள்ளூராட்சி சபைகள் எல்லாத்திலையும் ஆட்சியை அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான நிலையை எதிர்கொண்டவர். என்ன அதுல இருந்ததுன்னா எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல், பெரும்பான்மை இல்ல, 50+1 தனி பெரும்பான்மை அவசரம் இல்லை. அப்ப எப்படி அந்த ஆட்சி அமைக்கிறதுன்றதுல பேரம் பேசல்களுக்கு போக வேண்டியிருந்தது, சரியான இடர்பாடு. பிறகு வந்த ஆட்சிகளும் கூட 1 வாக்கு 2 வாக்கு இந்த மாதிரியான பெரும்பான்மையோட வரும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய வரவு செலவு திட்டத்தை வந்து தோற்கடிக்க முடியுது ஈஸியா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு 2 பேருக்கு சேர்மனோட பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அவருடைய வரவு செலவு திட்டத்தை அடுத்த நான் மற்ற தரப்போட சேர்ந்து வாக்களிக்கிறதன் மூலமா தோற்கடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, 2 பேரும் தோக்கடிச்சா அவர் சைன் பண்ணுவோம். வாக்களிக்க விட்டாலே தோற்கடிக்க முடியாது. -1+1 அப்படி கூட இல்ல, நீங்கள் வாக்களிக்க விட்டாலே சரிதானே? அது இன்னொருத்தர தெரிவு செய்யறதுக்கு நாங்க அதுக்கு முதல்ல அப்படி எதிர்த்து வாக்களிக்கிறதன் மூலமாக அவர்கள் தோற்கடிக்கணும், பட்ஜெட்டை தோற்கடிக்கணும். அப்ப பட்ஜெட் தோற்கடிச்சு 2 தடவை நீங்க பட்ஜெட் தோற்கடிச்சு ஆட்டோமேட்டிக் இல்ல. அப்ப ஒரு தொங்கு சபைகளாகத்தான் எல்லாமே இருக்குது. அப்ப அந்த தொங்கு சபைகள்ல இருந்து மீள்றதுக்கு இப்ப குறைந்தபட்சம் இன்னொரு 2 அல்ல 3 சீட் அவைக்கு கிடைத்தா கூட அதிகமா முதல்ல கிடைத்த அளவுக்கு அதுக்கு பிறகு இன்னொரு 2-3 சீட் அதிகமா கிடைத்தா கூட இதுல இருந்து ஒரு பாதுகாப்பான நிலத்துக்கு அவர்கள் நகரலாம் என்றதுதான் இந்த அச்சர கணித விளையாட்டு. 60-40 என்ற தேர்தல் கலப்பு முறையில தொகுதிவாரி தேர்தலில் இருக்கிற 60% முடிந்த வரைக்கும் தாங்கள் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த 40% இருந்தும் தனக்கு ஆதரவானவர்களை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உத்தி இருந்தா அது பயனுள்ளதா இருக்கும் என்றதுதான் அதனுடைய கிட்டத்தட்ட நாங்க காட்சி மாதிரி அவையில ஒரு பி டீமை கொண்டு வச்சுக்கொண்டு
பிளே பண்ணணும். ஆனா தேர்தல் முடியும் வரைக்கும் மக்களுக்கு பிஜேபி மட்டும் தெரியக்கூடாது. ஆனா அன்றைக்கு அப்படி இல்ல, அப்படி இருக்கு தனித்தனி. அவ என்ன, நாங்க கூட்டமைப்பு தான், ஆனா இந்த சிஸ்டத்துக்காக தான் இப்படி போட்டிடுறோம். ஆகவே நாங்கள் இங்கேயே நிறுத்துறோம். தமிழரசு கட்சியாக இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் ஒரு லிஸ்ட கொடுக்குறோம். அதே நேரம் டெலோவாக அங்க சில வேட்பாளர் டெலோவுக்கோ அல்லது புலட்டுக்கோ நல்ல ஆதரவுள்ள ஒரு வேட்பாளர் இருந்தாரு, ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிறுத்தினமா இருந்தா இங்க அவர்கள் தொகுதியில வெல்ற அதே அளவுக்கு அவர்களால வாக்குகளை பெற்று பிரதிநிதித்துவ முறை மேலேயும் ஒரு 2-3 இதை கொண்டு வரும். அப்படி வரும்போது அவர்கள் தெளிவாக அதுல என்னுடைய பார்வையில இன்னொரு லாபமும் இருந்தது. என்னன்னா, இது இந்த தொகுதிக்குள்ளால வரும்போது சில தொகுதிகள்ல இந்த கூட்டணியின் சார்பில் பிளாட் ஒரு 2 பேரை நிற்பாட்டும், மற்றவர்கள் ஒரு 2-3 பேரை நிப்பாட்டும். தமிழரசு கட்சி பெரும்பான்மையானவர்களை நிப்பாட்டும். இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல இருந்து வென்று வருகிறவர்கள் எல்லாருமே உண்மையில தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துல தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களாகத்தான் உண்மையா வென்று வருகிறோம். சரிதான். ஆனா நீங்க ஒருவேளை மாறி கேட்டிருந்தால், இப்ப 2003 இவர்கள் முன்வைத்த திட்டத்துக்கு கீழே கேட்டிருந்தால் தொகுதியில வென்றவர்கள் எல்லாரும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாகவும் இந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் தெளிவாக டெலோக்காரராக புலட்காரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து, அப்போ உங்களுக்கு அங்க பேரம் பேசுறதுக்கான வசதிகளும் கூட அதிகம் இருந்திருக்கு. ஏன்னா இங்க என்ன சொல்லுவினம், முதல்ல இருந்த சிஸ்டத்துல எங்களுடைய வாக்குகளும் சேர்த்துதான் நீங்க அந்த தொகுதியில வந்த நீங்க தமிழரசு கட்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இங்க வரைக்கும் அந்த விளையாட்டு வராது தானே. பிரதிநிதித்துவத்துக்குள்ள வரும்போது தெளிவாக அவர்களுடைய லிஸ்ட், அவர்களுடைய உறுப்பினர்கள் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, உண்மையா உங்களுக்காக வாக்கு வங்கி இருக்குது, நீங்கள் தனிய வந்து வெல்லலாம்டா. இதுல நீங்கள் சும்மா உதாரணத்துக்கு வைங்களேன், டெலோ வந்து எனக்கு இல்ல, எனக்கு ஒரு பாக்கெட்ல ஃபுல்லா வேண்டாம், ஏதோ ஒரு பாக்கெட்ல எனக்கு நான் தான் சரி. அப்ப நீங்கள் மெயின் கட்சியாகவும் தமிழரசு கட்சி குறைய வாக்கள் எடுத்து குறைய சீட்டோட இருந்தா பிடிமாவும் இருக்கலாம். அந்த உண்மையா உங்களுக்கு உங்களுடைய கட்சி உங்களுடைய வாக்கு என்று சொல்லி நீங்கள் அதுல கான்பிடென்டா இருப்பீங்களா, நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் போகணும் சொன்னா ஓகே, ஒரு இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இன்னொரு இடத்துல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அங்க நாங்கள் ஆட்சியம், நாங்கெல்லாம் பெரும்பான்மை நம்பர்ஸ் வச்சிருக்கோம், நாங்கள் ஆட்சியம். இங்க எல்லாம் போன முறை நடந்தது 2019 நடந்த 2019 ரஷ்யா நடந்த தேர்தலில் வந்து ஒரு மயக்கமான நிலை தான் இருந்தது. வேண்ட வாக்குல வந்தாலும் இந்த தொகுதி எனக்கு தான் தவிசாளர் பதவி தரணும்னா அவர் அங்க போயிடும். அப்படிதான் அவர்கள் கேட்டு. இது அப்படி இல்லை, இதான் இந்தந்த கட்சிகள் இந்தந்த பாக்கெட்ல ஸ்ட்ரென்த், இந்தந்த பிரதேச சபைகள்ல உள்ளூராட்சி மன்றங்கள்ல நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அங்க நாங்கெல்லாம் அதிக ஆசனங்களை வச்சிருப்போம், எங்களோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க, நான் அங்க ஆட்சி அமைக்கிறேன். இங்க நீங்கள் அதிகமான வாசனம் வச்சிருக்கிறீங்க, அதுதான் ஒரு தர்மமானதும் கூட. கூட்டணி தர்மம்ன்றது அதுதான். இப்ப சில இடங்கள கூட்டணி தர்மம் மட்டும் இல்லை, இந்த அச்சரகணித இந்த தேர்தல் முறையினுடைய அச்சரகணித சூத்திரமே அதுதான். அதைத்தான் அவர்கள் அது மட்டும் இல்ல, கட்சிகளின் தனித்துவத்தை என்னதான் சொன்னாலும் டிஎன்ஏ நீங்க போட்டியிலேயே உங்களோட அடையாளத்து முழுக்கத்தையும் வந்து வீட்டு சின்னத்துக்காக நீங்களும் பாக்குங்க. இன்றைக்கு அந்த வீட்டு சின்னத்தை பற்றி என்ஜாய், வீட்டு சின்னம் பிரபலியமான என்ஜாய் பண்ண போறாங்களான்னு சொன்னா இது அப்படி இல்லை. உங்களுக்கான ஒவ்வொரு வாக்கையும் உங்களோட சின்னத்தின் மீதுதான் திரும்ப திரும்ப பதிவு செய்வீங்க. அதுதான் ஹெல்தியான அரசியல். துரதிருஷ்டவசமா அது அவர்களை புரிந்து கொண்ட விதம் என்னன்னா, தங்களுடைய வாக்கு வங்கிய தமிழரசு கட்சி சோதிச்சு பாக்குற களமா இதை மாத்த போகுது. அப்படி மாத்தி தங்களுக்கு தற்செயலா வாக்கு கிடைக்கலைன்னா அல்லது மிக குறைந்த தற்செயலா எல்லாம் இல்ல, ஷூரா தெரியும் அவர்கள் அப்படி நம்பிச்சு அவர்களுடைய என்ன செய்யும், எனக்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் இந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறது. அவர்கள் அப்படி அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாததன் காரணமாக அவர்கள் பயந்து போனதனுடைய விளைவுதான் இந்த ஏற்பாட்டுக்கு வர மாட்டேன் அவர்கள் நின்று வச்சிருக்காங்க. அந்த உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியது அல்ல, அவர்கள் பயம் இருந்தது என்ன, நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் எல்லாத்திலையுமே இதுதான் உங்களுடைய ஆதரவு தளம் என்று தங்களை வந்து ஒரு கோணம் பண்றதுக்கு வசதியா போயிடும் தமிழரசு கட்சிக்கு. அப்ப அதுக்கு இடமளிக்க கூடாது என்ற அடிப்படையில தான் அவர்கள் திரும்ப திரும்ப இல்ல 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 இதண்ட நீங்கள் இப்படி போனா அவர்கள் என்ன மிரட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இதை விட்டு போனதுன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் அவர்கள் நீங்க வெளியேறிட்டீங்க நீங்க இப்படி போனா வெளியேறிட்டீங்க, தனியா போயிட்டீங்க அப்படின்னு மிரட்ட வலிக்கிட்டு
அதுவே பிறகு நீங்கள் அப்படித்தான் சொன்ன நீங்கள் என்றாக கதையாக்கி திரும்ப வந்தாச்சு. ஆனா கடைசியில அது என்ன இப்ப தனிச்சு கேட்டால் என்ன நடக்கும்னு பயந்துச்சு. பாராளுமன்ற தேர்தலில் நடந்து முடிஞ்சது. அதான் இப்ப அகைன் என்னன்னா, இப்ப அவைக்கு திரும்பவும் இருக்கிற குழப்பம் என்னன்னா, ஒருவேளை திரும்ப அதை விட்டுட்டு வந்தா இப்ப அவர்கள் தங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்னு பாக்கணுமല്ലോ. இப்ப இங்க என்ன இருந்தாலும் 22,000 வாக்குகளை விழுந்திருக்கு தானே. இந்த 22,000 வாக்கு விளக்குறதான்ற கேள்வி இருக்கு. இப்ப ஏதோ ஒரு வழியில அவ அந்த டெஸ்ட் பண்ணினத இத 2023 சொல்லப்பட்ட யோசனை மூலமே அவர்கள் டெஸ்ட் பண்ணி இருந்தோம்னா உண்மையா இந்த 22,000 இல்ல அதை விட கூடின வாக்குகள் கூட அவர்களுக்கு விழுந்திருக்க கூடும். அதை அவர்கள் பேரம் பேசும் சக்தியா மாத்தி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப கூட்டணிக்குள்ள இருக்கலாம். எங்களுக்கு இவ்வளவு ஓட்ஸ் இருக்குது, நாங்க இவ்வளவு காலம் வேலை செய்யல, கட்சி கட்டுமைப்பா ஒர்க் பண்ணாத போதுன்றதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப அதுகள் எல்லாம் இல்லாம போய் நிக்கிறது. ஆனா இப்ப அவர்களுடைய அச்சமா இருக்கிறது, இப்ப திருப்பி போய் அங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி சொன்னா எப்படியும் தமிழரசு கட்சி 8 MP வச்சிருக்கிற கட்சி தங்களை கிஞ்சித்தம் மதிக்காது, பெரிய அளவுல இதண்ட போறது இல்ல. சும்மா ஒரு பேருக்கு தங்களை அணைச்சு கொண்டாலும் அங்க நெருக்கடி எப்படியோ முந்தி இருந்ததை விட தங்களுடைய நிலை கீழே இறங்கித்தான் போகுது. ஆனா இப்ப பார்த்தோம்னா நான் நினைக்கிறேன், இப்ப இவர்கள் அந்த 9 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தால், அது இல்லையண்டாச்சு சேர்ந்திருந்தால் உண்மையிலேயே தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்களோட சப்போர்ட் தேவையா இருந்திருக்கு. 9 கட்சிகளும் உள்ளூராட்சி சபைகள்ல சொல்றேன், உள்ளூராட்சி சபைகள்ல தமிழரசு கட்சி தானே ஆக கூடின வாக்களை பெற்று ஆசனங்களை பெற்றாலும் 50% எடுக்க முடியாது சீட்ல. அப்ப இவர்களுடைய மிச்சத்தில் சொச்சம்பர் ஆசனங்கள் தான் இவர்களுக்கு வரப்போகுது. இல்ல அங்க திருப்பியும் தவறு விடினவன்டா, இவர்கள் ஒன்றா சேர்ந்து திருப்பி போட்டியிட்டினமாக இருந்தால் என்ன செய்யணும், திரும்பி 2வது சக்தியா தான் அங்க வரப்போயிடும். 2வது சக்தியா வரும்போது இவர்களுக்கு வர்ற எண்ணிக்கை குறைஞ்சிடும். அதுவே தனித்தனியாக புலட் தனியாக, இபிஆர்எஃப் தனியாக, டெலோவா தனியாக போட்டி போடும் போது அந்த வாக்குகள் எல்லாத்துக்கும் அவர்களுக்கு மேக்சிமம் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி, பிரிச்சிங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் சரி, அவர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அதான் பிரச்சனை. இல்ல அந்த உத்திக்கு போயில்லைன்னா இப்போ அது பயன்படாதுன்னு சொல்றேன். இப்ப அதாவது தமிழரசு கட்சி தனியா போட்டியிட போகுது சரிதானே. தமிழரசு கட்சியினுடைய பி டீமாவே கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிட்டா, இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ள இருக்கிற 10 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டு அவர்களால மேக்சிமம் 2 அல்லது 3 சீட்ஸை தான் பிடிக்க முடியும். அங்க போயிட்டால் இப்ப என்னன்னா, இதுவே தனிய பிரியினம்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுல ஏதோ ஒரு கட்சிக்கு தன்னும் கொஞ்சம் வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கொண்டா அந்த கட்சி எடுக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில அந்த கட்சிக்கு ஒரு 2 சீட்ஸ் கிடைக்கும்டா இந்த மிச்சத்தில் சொச்ச கதை வரப்போதல்லோ, இதன் ஊடாக இந்த மீதி 2 கட்சிக்கும் ஒவ்வொரு சீட்டாவது குறைஞ்சது கிடைச்சிடும். அப்ப அவர்கள் 2ல 3க்கு பதில் இங்க சொல்லிட்டா 4 சீட்டை எடுக்க முடியும். நான் நினைக்கிறேன் இப்ப இந்த கட்சிகளுக்கு இப்ப தேவையானது ஒரு மேத்தமெட்டிஷியன். இதுக்கு பதில் சொல்ல போனா இல்லங்க, இல்ல இல்ல நீங்கள் கன்சல்டன்சி என்றது இப்ப நார்மலா இப்ப இந்த இந்தியால பரபரப்பா போய்கொண்டு வியூ வகுப்பாளர்களை காய பண்ணி உங்களோட வேலையில செய்விக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு சொல்ற மாதிரி இப்ப இந்த டைம்ல மேத்தமெட்டிஷியன் போட்டு கணக்கெழுதி கரும்பல போட்டு கணக்கெழுதி இதுதான் இத சுமந்திரன் செய்திருந்தால் மேபி அப்பவே ஓமன் இருக்கு. அதுக்குதான் நான் பதில் எனக்கு வாய் துடிக்குதான். நீங்களே கூட கட்சிக்காரங்க சரி சொல்றது உண்டு, நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆள் வந்திருந்து சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும்ன்றது சரிதான், அதை கேட்கல விளங்க. அது சரி இல்ல, அது உண்மையான அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் தான். ஒன்றும் நீங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. அது கண்டிப்பா இருந்தால்தான். இதுல என்ன அவர்கள் ஒன்றை பேசுகிறார்கள் சரிதானே, நேரில பேசும்போது ஒன்றை பேசுகிறார்கள். பிறகு அவர்கள் தலைவர்களாக முடிவெடுத்தா இந்த பிரச்சனை வராது. இப்ப சித்தார்த்தன், செல்வமடைக்கல்நாதன், சுரேஷ், என்ன பேர் எங்களுடைய சிவஞானம், இவ்வளவு பேரே இந்த
போப் தெரிவு மாதிரி கொண்டு ஒரு நாங்கள் கருப்பு ஸ்மோக் விடுவோம், நீங்கள் முடிவுக்கு வாங்கன்றீங்களா, ஒரு ஒழுங்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இது அப்படி நடக்கிறது இல்லை. சரிதான், அதையெல்லாம் பேசும்போது எல்லாரும் சாதகமா பேசினாலும் அவர்கள் திரும்ப போனதுக்கு பிறகு அவர்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டங்கள் அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த முடிவுகளுக்கும் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் இடையில வர்ற பிரச்சனை இருக்குல்லோ, அதுதான் அங்க சிக்கலாது. இப்ப இந்த போன முறை தமிழரசு கட்சி போது எங்களை வெட்டி விட போது, எங்களை நைசா தனிச்சு அனுப்புறதுக்காகத்தான் இவர்கள் இந்த உத்தியை கொண்டு வருகிறார்கள், இந்த அச்சர கணிதம் அது இது என்றெல்லாம் இவர் சொல்லி இப்படி நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க கணக்கு போட்டு விளங்கப்படுத்தி என்ன செய்யலாம்? என்ன வெட்டுறதுக்கு தான் இந்த உத்தியே என்றவருக்கு முன்னால போய் நின்று நீங்க என்ன கணக்கு போட்டாலும் மண்டையில அது போறது. இப்ப ஃபைன், இப்ப திரும்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண டாபிக் வருவோம். என்னுடைய டவுட், நாங்கள் உங்களோட சேர மாட்டோம். சரிதானே, நீங்கள் உங்களோட வழியை பார்த்துன்னு போனீங்க வேண்ட ஸ்டாண்ட்ல இருந்து, நீங்கள் உங்களோட வழியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பவே எங்களை வெட்டி வழிகிட்ட நீங்கள் சரி திரும்ப வந்து நீங்க உங்களோட வழியை பார்த்தோம்னா நாங்கள் பார்த்துட்டு வரோம். ரெண்டு வெட்டு தொண்டு ரெண்டா காய்க்கிறதுக்கு என்ன பேரு? இப்ப டெக்னிக்கலி இந்த கேள்வி உண்மையாவே நான் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கிட்டயே நேரடியாவே கேட்டிருக்கிறேன். அவருடைய கருத்தாக இருந்தது என்னன்னா, நாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைத்தம் என்று மக்களும் கூட நம்புகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டிருக்குது. உண்மையில நாங்கள் அப்படி செய்யல என்றது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மனதார நாங்கள் அப்படி பங்காளி கட்சி தலைவர்களும் அப்படி நம்பினமாக இருந்தால், இதுக்கு முதல்ல பல கூறுகளாக கட்சியினுடைய பல குரூப்புகள் இருந்த நிலைமையில ஒருத்தர் சொல்லி எல்லாரோடையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நான் அவர்கள்ட்ட போனேன். எனக்கு இருந்த நேர்மையான எண்ணம் என்னவென்றால், பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குறதுக்கு நாங்கள் தமிழரசு கட்சி தயாரா இருக்கு, நீங்களும் ஓமண்டா அதுக்கு இயங்குவோம், நாங்க உடைச்சு கொண்டு போகல, உடைக்கோணும்ன்றதும் எங்களுடைய நோக்கம் இல்லை. அதுக்குதான் அவர் தூக்கி கொண்டு அந்த மினிட்ஸும் காட்டினவர். சரிதானே, இதுதான் மினிட்ஸ், நாங்கள் போகணும்னு தீர்மானிக்கல, இது ஒரு உத்தி, இதை பற்றி பேசலாம் என்றதை பற்றி தான் நாங்கள் பேசினாங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு மனிப்புலேஷன் செய்து முடிச்சிட்டீங்க என்றதான் அவர் சொல்ல வருவார். அப்ப அவருடைய நோக்கமாக இந்த விஷயத்துல அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்னன்னா, கூட்டமைப்பை உடைக்கிறது எப்போதும் தமிழரசு கட்சியினுடைய நோக்கம் இல்லை என்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறது. அப்படி நாங்க உடைச்சிட்டோம்னு நீங்க கருதினா, நாங்கள் இந்த உங்களோட சேர்றதுக்கு திரும்ப தயாரா இருக்கிறோம், வாங்கோ என்று மற்றவர்கள் அழைத்து சேர்த்துக் கொள்றது என்றதுதான் அவருடைய கருத்து. இதே விஷயத்த தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலுக்கு முன்னர் ஸ்ரீதரன் சொல்லி இருக்கிறார். அதை அவர்கள் எல்லாரும், செல்வம் அடைக்கல்நாதன் உட்பட எல்லாரும் பகிரங்கமாக வரவேற்றும் இருக்கிறார். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்கு நான் முழு மூச்சாக முயற்சி செய்வேன் என்று ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறேன். அப்பவும் வரவேற்றவர். இப்ப அதே முயற்சியை தான் சிவஞானம் எடுக்கிறார். அப்ப உண்மையாக உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த முயற்சிக்கு கை கொடுத்து வந்திருக்க வேண்டும். முதல்ல நீங்க அதுக்கு வரணும். வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் சரி, நாங்கள் ஏற்கனவே இன்னொரு கூட்டணியாகவும் இருக்கிறோம், அந்த கூட்டணியிலையும் சிலர் இருக்கணும், அவர்களையும் நாங்கள் இங்க சேர்த்துக் கொள்ளலாமா என்றதை பற்றி பேசலாம். அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அங்க இதுவரைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி என்றது எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் தலைவர்கள். அங்க ஒரு தலைவர் கிடையாது, தலைமை குழு தான் இருக்கு. தலைமை குழுவுல தலைவர் செயலாளர் குழுவாரன்னு 3 பேரும் இருப்பினா 15 பேர் கொண்ட தலைமை குழு ஒன்று தான் இருக்கு. அவர்கள் முடிவு எடுக்கிறதா முடிவு என்று சொல்லித்தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனா இந்த தலைமை குழு உண்ட முடிவே இல்லாம தான் வரவு செலவு திட்டத்தை போய் உறுப்பினர் தேவையே இல்லாத அதை பத்தி கேள்வி கேட்கும் போது பேச்சாளர் என்ன சொல்றா, அவர்கிட்ட தனிப்பட்ட முடிவு. அப்ப உங்களுக்கு வரவு செலவு திட்டம் ஒரு அரசாங்கத்தினுடைய வருடாந்த கொள்ளை நிலைப்பாடு தொடர்பிலேயே நீங்க பேசி முடிவெடுக்க மாட்டீங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முடிவெடுக்கலாம். அப்புறம் என்னது கூட்டணி என்றுதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஆட்கள் இந்த தமிழரசு கட்சியோட பேசுறதாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா, நீங்க முதல்ல வந்து இங்க கூட்டமைப்பாக சேர்றது பற்றி பேசி ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு நீங்க அங்க இருந்து ஆட்களை கொண்டு வந்துருக்கலாம். நான் அதுக்குள்ள சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கூட்டணிக்குள்ளேயே இப்படி எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த தேர்தல் தோல்வியை அடுத்து வந்த கருத்துக்கள் என்னன்னா, இங்க
வாக்கு இல்லாத கட்சிகளை நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப ஸ்ரீகாந்தாவினுடைய தமிழ் தேசிய கட்சி, சுரேஷுக்கும் அங்க வாக்கு இல்லை. மற்றது ஜனநாயக போராளிகள் கட்சி, அவைக்கும் வாக்கு இல்லை. ஆனா வேட்பாளர் பட்டியலில் இடம் ஒதுக்கப்படும் போது அவர்களுக்கும் ஒதுக்கப்படும், சமமான அளவு ஒதுக்கப்படுது. சரிதானே? இப்ப 5 கட்சி இருக்குதுன்னா 5 கட்சிக்கும் 2 தான் கொடுக்கும். அதை என்ன சொல்லினா, இப்ப எனக்கு வாக்கு இருக்கு, டெலவம் புலட்டையும் பொறுத்தவரை எங்களுக்கு வாக்கு வங்கி ஒன்று இருக்குது. நாங்கள் 4 பேரை நிறுத்தி இருந்தா இன்னும் கூடுதல் வாக்கு பெற்றிருப்போம் அதன் மூலம். ஆனா எங்களுக்கு 2 பேரை தான் நிறுத்துறதுக்கு சந்தர்ப்பம் வருது. ஏன்னா நாங்கள் இந்த சமமாக எல்லாருக்கும் பிரிக்கிற இதென்ன. அப்ப உங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்கள் இங்க வந்தா ஏற்கனவே தமிழரசு கட்சி ஒரு பெரிய வாக்கு வங்கியோட இருக்கிற ஒரு கட்சி, அந்த வாக்கு வங்கியிலேயே நீங்கள் சவாரி செய்ய பொறியல் என்ற ஒரு நிலைமை இருக்கும் போது மேலும் கட்சிகளை கொண்டு வர்றதை பற்றி அந்த கட்சி உடனடியாக இணக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? அப்ப நீங்க பேசிதான் வரும். அதை பற்றி இணைகிறது தான் நோக்கமாக இருந்தா முதல்ல நீங்க இணைஞ்சு மற்றவர்களையும் எப்படி இணைக்கலாம்னு சொல்லி, இதே ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு தமிழரசு கட்சி இடமே இல்லைன்னு சொல்லல. போன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னம், அதுக்கு முதல் தேர்தலே தமிழரசு கட்சி தன்னுடைய லிஸ்ட்ல தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஜனநாயக போராளிகள் கட்சிகளுக்கும் இடம் கொடுத்திருக்கு. சரிதானே? அப்ப அவர்கள் ஒதுக்கணும் என்று நினைக்கல. ஆனா இப்ப ஒரு சின்ன டிடிஎன்ஏக்குள்ள அவர்கள் எல்லாருக்கும் ஜமா வாங்கு என்ற மாதிரி ஒரு மேலோட்டமான முடிவு எடுத்துட்டு அதுல சிக்கல் படுற மாதிரி தமிழரசு கட்சி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப அணுகுமுறை இருக்கு. உங்களுக்கு மற்றவர்களையும் கொண்டு வரணும், அவர்கள் விரும்புறவர்களுக்கும் இடம் கொடுக்கணும்னா அதுக்கான வழிவகைகளை கண்டறிஞ்சிருக்கலாம். பட் ஆனா அப்படி ஒன்றுமே அது எதுவும் இல்லாம நீங்கள் என்ன திரும்ப திரும்ப அவைக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன, தமிழரசு கட்சியோட பேசுறதில்ல, தமிழரசு கட்சியை சார்ந்து ஏதாவது வந்தா இவர்களுக்கு தமிழரசு கட்சியை எதிர்கொள்றதுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு மாதிரி உங்களோட கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, முதல்ல உங்களோட கட்சியின் பிரச்சனையை தீர்த்து வாங்க, இது அது அப்படிதான். உண்மையா இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அதுல உடன்பாடு இல்லை. திரும்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாரத்துல மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது. இப்ப எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்த நாங்கள் என்று அந்த பழிபாவம் எல்லாம் எங்கள் மீது விழுந்துட்டது என்று தமிழரசு கட்சி வருத்தப்படுதோ, அதே இடத்துக்கு தாங்கள் போக வேண்டி வரும் என்றதுனாலதான் இந்த சித்து விளையாட்டு காட்டினோம். சரிதானே? அவர் வெளிப்படையாவே நாங்கள் கூட்டணியோட நீங்க போய் கூட மத்திய குழுட்ட கேட்டுட்டு வாங்கோ, நாங்கள் அதுக்கு பிறகு வேணுமெண்டா கூட்டணியா பேசி போட்டு உங்களுக்கு சொல்றோம் ஓமோ இல்லையோ என்ற மாதிரி சித்தார்த்தனுடைய பதிலும் இவருடைய பதிலும் அது இன்னும் கொஞ்சம் மென்மைப்படுத்தி நாங்கள் மாதிரி இதுதான் இப்படிதான் நீங்க தான் மறத்தனீங்க, நீங்க வெளியில போயிட்டீங்க தனியா, ஆனா நாங்கள்லாம் கூட்டமைப்பா என்ன இயங்குறோம். அப்படி கூட்டமைப்பா நாங்க, அதாவது தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் வரைக்கும் இதை தினாவட்டா சொல்லி கொண்டிருந்தவன், ஒரு திமிரோட சொல்லி கொண்டிருந்தவன், நாங்கள்லாம் கூட்டமைப்பு, நாங்கள் எப்பவும் கூட்டமைப்பா தான் இருக்கிறோம், இன்னும் பெருத்து கூட்டமைப்பா இருக்கிறோம், நீங்க வேணுமெண்டா வாங்கோ என்று சொன்னவ தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த அளவு திமிரோட சொல்ல முடியாத நிலைமையில அதை மெல்ல டோன் டவுன் பண்ணி அதை இப்ப வார்த்தைகளால வடிக்கணும். சரி, இப்ப உண்மையா ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்காக மக்கள தலையில போய் காட்டுற நடவடிக்கையில ஆஸ் யூஷுவல் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்குது. அவ்வளவுதான். இது இனி நாங்கள் இதை அதனாலதான் இந்த ஒற்றுமை பற்றிய பேச்ச பேசாமலே விடுறதுதான். அது ஒரு கட்டத்துல அப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லதுன்னு நினைச்சோம். சரிதானே? எல்லாம் முதல்ல கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருப்பதுதான் சிறப்புன்னு நினைச்சோம். அதுதான் தமிழ் மக்களுக்கு பலம், ஏதோ ஒன்றை பெற்றுத்தரும் என்று நினைச்சு அதுக்காக வாதிட்ட எல்லா நிகழ்வுகளும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த தமிழ் கட்சிகள் மட்டும் ஒற்றுமையா இருந்து பிரயோசனம் இல்லை, அது தாண்டோனித்தனமா நடக்க பாக்குது. அதனால இந்த பொது அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அப்போ ஒரு நல்ல முடிவெடுத்து நல்லா இருக்கும்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் அது இதை விட மோசமான ஒரு குளறுபடி நிலைமைக்கு கொண்டு போய். அதனால நீங்க உங்களால ஒற்றுமையா இருக்க முடியாதுதான் பிரிஞ்சு தனித்தனியா கட்சியா போனீங்க. அப்படியே இருந்து கொள்ளுங்கோ, அப்படியே தேர்தலை எதிர்கொள்ளுங்கோ. யாரு
விக்னேஸ்வரன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சமஷ்டி தான் வேணும். ஆனா ஒருத்தருக்கும் தெரியாது அது எப்படி அடைகிறதுன்னு. ஆக மொத்தத்துல எல்லாரும் போய் சமஷ்டி தான் வேணும்னு ஜனத்திட்ட சொல்லுங்க. ஜனம் உங்கள யார பிடிச்சிருக்குதோ, யார் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு கிரைட்டீரியாவில ஓட் பண்ணும். நாங்கள் போய் இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் என்ன டூத் பேஸ்ட் எடுக்கிறோம், என்ன சவர்க்காரம் எடுக்கிறோம்ன்றதெல்லாம் பார்க்க முடியாருங்க. இல்லாட்டி முன்னுக்கு இருக்கிற அவசரம் சொன்னா முன்னுக்கு இருக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நடக்குது. தெரிவு செய்தா அதுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையாவே அதுதான் நோக்கம்னா அந்த நோக்கம் நோக்கிய விஷயத்துல முடிஞ்சா எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யுங்க. ஒருவேளை புதிய அரசமைப்பு வந்தா எங்களுக்கு சமஷ்டி தான் வேணும்னு எல்லாரும் எழுந்து ஒட்டபடி சொல்லுங்க. அப்படிதான் சொல்லிட்டு போறீங்க. அங்க அப்புறம் போயிட்டு அவர் காசு தந்தார், இவர் பட்டி தந்தார், அவர் அதை தந்தார், இதை தந்தார் இல்லாத வேலையில் பார்க்காதீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்திருந்து நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தா உங்களுக்கு தமிழகம் பெற்று தந்துருவோம். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு இனி இந்த மாதிரியான ஒற்றுமை நாடகத்தை இதோட கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜெனியூனா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணினால் நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக மக்களுக்கு மாற தயாரா இல்ல சொன்ன இந்த ஒற்றுமை இந்த பாராளுமன்ற தேர்தலே சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றபடி எல்லா விஷயங்களும் கலைஞ்சு மலைக்கு சாயங்கள் கரைந்து ஓடின மாதிரி எல்லாம் போயிட்டது. இனி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால்தான் சபை பண்ண முடியும் இந்த கட்சிகள். பார்க்கலாம். இன்னும் ஒரு நாடு நடப்பு அரசியல் போய் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.